பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை, தெய்வீக ஆராதனை வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 7வது மாதத்திலே 2வது பரிசுத்த ஓய்வு நாளில் 13ஆம் தேதி ஜூலை இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கும் மற்றும் தொடர்ந்து நடைபெறும்படியாயிருக்கிற நற்கருணை திருவிருந்து ஆராதனைக்கும் வருகை தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் திருவிருந்து ஆராதனை செல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தையும் கர்த்தருடைய ஆச்சரியமான சத்தியத்தை நாம் இந்த நாளிலே கேட்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்மை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து நாம் இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜப்பான் தேசத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற குருகுலம் ஒன்று இருக்கிறது. அந்த குருகுலத்தில அணையா விளக்கு ஒன்று இருக்கிறது. அந்த அணையா விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அது அணையாமல் இருக்க வேண்டும். அது காற்று அடித்தாலும் புயல் வீசினாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த குருகுலத்தில் இருக்கிற அந்த அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அப்படி அந்த அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் போதுதான் அவனுடைய குருகுலத்தில் இருக்கிற குளத்தில் ஒன்றில் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தாமரை பூ ஒன்று மலர்கிறது. அவனுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால்தான் இந்த 100 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கிற அந்த தாமரை பூ அந்த குளத்திலே காணப்படும் என்று அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே அந்த 100வது வருடம் வந்தபோது ஒரு வாலிபனை அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை நியமித்தார்கள். அந்த வாலிபனுடைய வேலை விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது அணையவே கூடாது. அது அவனுடைய பொறுப்பாக இருந்தது. அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் என்னவென்றால், 100 வருடத்திற்கு ஒரு முறை அந்த குளத்தில் பூக்கிற அந்த தாமரை பூவை நான் பார்க்க வேண்டும். அது எப்படி பூக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது ஆச்சரியமாக இருந்தது. 100 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூவாக இருக்கிறபடினாலே அதை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆவல் கொண்டிருந்தான். அந்த 100வது ஆண்டிலே அந்த பூ பூத்து அது மலர வேண்டும். அந்த வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்படியாவது இந்த ஆண்டு அந்த பூவை பார்த்து விடுவேன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், விளக்கு அணையாமல் பாதுகாக்கவே. திடீரென்று பயங்கர புயல் வீசினது. காற்று சூறாவளி காற்று அடித்தது. இந்த வாலிபன் அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்று அவன் பலவிதமான பிரயாசத்தில் இருந்தான். அந்த விளக்கு அணையவே இல்லை. அந்த வாலிபன் அந்த விளக்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது அந்த குளத்தில அந்த தாமரை பூ பூத்து விட்டது. இவனுக்கு ரொம்ப வருத்தம். நான் அதை அந்த பூக்கும் போது பார்க்கணும்னு நினைச்சனே, ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டான். ஆனால் அவன் அந்த பூவை பார்க்க முடியாமல் இருந்தாலும், மலர்வதை பார்க்க முடியாமல் இருந்தாலும், பூப்பதை பார்க்க முடியாமல் இருந்தாலும், அவன் அந்த விளக்கை அணையாமல் காத்து கொண்டபடியினால்தான் அந்த தாமரை பூ அவ்வளவு அழகாக பூத்திருக்கிறது என்பதை அவன் உள்ளத்திலே அறிந்து அவன் சந்தோஷம் அடைந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கதையை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஒரு மலரும் தருணத்தை, வாய்ப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் மலர வேண்டும், ஒரு நன்மை மலர வேண்டும், அது பூத்து குலுங்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய விளக்கு அணையாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய விளக்கை நாம் அணைத்து போட்டுவிட்டு எதிர்காலத்திலே ஒரு பூ பூக்கும், என் வாழ்க்கை செழிக்கும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுவது மதியினம் என்பதை
இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அணையா விளக்காக நாம் இருந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெளிச்சம் அணையாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது சீக்கிரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மலரும், நன்மை கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த அற்புதமான கதை சொல்லப்பட்டது. எனக்கு இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக, நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாமல் அறியாமல் இருக்கிற ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், செப்னா எலியாக்கீம். செப்னா எலியாக்கீம். நீங்கள் கேட்கலாம், செப்னா எலியாக்கீம் என்பவர்கள் யார்? அவர்களை குறித்து ஏன் நாம் இந்த திருவிருந்து ஆராதனை போது படிக்க வேண்டும்? இந்த செப்னா எலியாக்கீம் என்பவர்களை குறித்து நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? இவர்கள் யார்? இவர்கள் ராஜாக்கள் அல்ல, இவர்கள் பிரசித்த பெற்றவர்கள் அல்ல. வேதத்தில் இவர்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதிகமாக அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் என்ன செய்தார்கள்? செப்னா எலியாக்கீம் என்பவர்கள் என்ன செய்தார்கள்? அதில் நமக்கு என்ன படிப்பினையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்? நான் ஏன் இந்த ரெண்டு பேரை தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த ரெண்டு பேரும் ஒரே ராஜாவுக்கு கீழே, ஒரே ராஜ்ய பாரத்திலே அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், உக்கிரானக்காரர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் நான் எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த ரெண்டு பேரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அப்படியானால் ஒரு பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ரெண்டு பேரை குறித்து தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருப்பாரானால், கொஞ்சம் நாம் இவர்களை குறித்து கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டு பேரை குறித்து அவர் எழுதியிருக்கிற காரணம் என்ன, நோக்கம் என்ன? செப்னா என்பவனை குறித்து சாபமாகவும், எலியாக்கீம் என்பவனை குறித்து ஆசீர்வாதமாகவும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி ஒருவரை குறித்து சாபமாகவும் இன்னொருவரை குறித்து ஆசீர்வாதமாகவும் எழுதியிருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் இந்த ரெண்டு பேரை குறித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? அதுவும் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக இந்த ரெண்டு பேர் யாரை சுட்டி காட்டுகிறார்கள்? செப்னா என்பவனும் எலியாக்கீம் என்பவனும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? யாரை அவர்கள் பிரதிபலித்து காட்டுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்னா என்பவரை குறித்தும் எலியாக்கீம் என்பவரை குறித்தும் நாம் தியானிக்கும் போது இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அநேக வித்தியாசம் இருக்கிறது, அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் சாபத்தை பெற்றிருக்கிறார், இன்னொரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால், ஒருவனுடைய தகப்பன் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, செப்னாவுடைய தகப்பன் பேர் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் இன்றைக்கு நாம் தகப்பன் பேர் இல்லாத ஒருவரையும் தகப்பன் பேரோடு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொருவரையும் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வேதத்திலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களிலே செப்னாவை என் ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லவில்லை, எலியாக்கீமை என் ஊழியக்காரன் என்று ஏசாயா பக்தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த செப்னா என்பதற்கு வேதத்தில் இந்த மனிதனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செப்னா என்பதற்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதாகமத்திலே எல்லா பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் இல்லாத பெயர்கள் இல்லை. அதுவும் தேவ பிள்ளைகள் பெயர் வைக்கும் போது அர்த்தத்தோடு பெயர் வைக்கிறார்கள். இந்த செப்னா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், டு க்ரோ, வளர்வது, வளர்ச்சி அடைவது என்று அர்த்தம். ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் உள்ள பெயர் என்பதை பார்க்க வேண்டும். அதே போல எலியாக்கீம் என்பவருக்கு அர்த்தம் என்னவென்றால், God raises, தேவன் உயர்த்துகிறார், தேவன் உயர்த்துகிறார்.
செப்னாவுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் வளர்கிறான். எலியாக்கீமுக்கு என்ன அர்த்தம் என்றால் தேவன் என்ன செய்கிறார்? ரைசஸ், உயர்த்துகிறார். தேவன் உயர்த்துகிறார். அன்பானவர்களே, செப்னாவுடைய பேருக்கு தேவன் வளர செய்கிறார் என்று கொடுக்கப்படவில்லை. எலியாக்கீம் என்பவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உயர்த்துகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 2 பேரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எங்க எழுதியிருக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22வது அதிகாரத்திலே இந்த 2 பேரை குறித்து ஆசீர்வாதமாகவும் சாபமாகவும் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, இதை நாம் தீர்க்கமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக, செப்னாவையும் எலியாக்கீமையும், இவர் 2 பேரும் நான் சொன்னேன், ஒரு ராஜாவுக்கு கீழே ஊழியக்காரராக இருந்தவர்கள், உக்கிரானக்காரராக இருந்தவர்கள். இவரிடத்தில் இருந்த வேற்றுமை என்ன? இவரிடத்தில் இருந்த குணங்கள் என்ன? இன்றைக்கு நாம் செப்னா போல இருக்கிறோமா? எலியாக்கீமை போல இருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஏசாயா 22வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவரிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால். இப்போ ஏசாயா பக்தனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த செப்னாவை குறித்து சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்க இருக்கிறோம். என்ன சொன்னார்? இந்த செப்னாவை குறித்து ஏசாயா பக்தன், தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செப்னாவுக்கு சொன்ன எனக்கு அன்பானவர்களே வாக்கியம் என்ன? செப்னாவுக்கு சொன்ன வேத வசனம் என்ன? அதே அதிகாரம் ஏசாயா 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல, தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல, நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இந்த செப்னா என்பவன் என்ன செய்தான்? இந்த செப்னா என்பவனுக்கு ஏன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை கூறினார்? ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு சாபம் கொடுக்க காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்நாள்ல, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு நாட்டம் என்னன்னா, உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு பிரசித்த பெற்ற கல்லறையை கட்ட வேண்டும். நல்ல கவனிக்கிற கண்பானவர்களே, வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செப்னா, அவனுக்கு விருப்பம் என்னன்னா, உயிரோடு இருக்கும் போதே பிரமாண்டமான ஒரு கல்லறை தனக்காக கட்ட வேண்டும். அது எங்க கட்ட வேண்டும்? தாவீது எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறானோ, ரொம்ப விசேஷமாக தேவ மனிதன் தாவீது எந்த இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறானோ அந்த இடத்திலே தனக்கென்று ஒரு கல்லறை கட்ட வேண்டும். அங்கே ஒரு வாசஸ்தலத்தை தனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உயிரோடு இருக்கும்போது, செத்ததுக்கு பிற்பாடு எவ்வளவு பிரபலமாக வேண்டும் என்பதை குறித்து யோசிக்கிறான். இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உயிரோடு இருக்கும் போது நாம் தேவனுக்கு என்ன செய்தோம் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை. உயிரோடு இருக்கும் போது நாம் கர்த்தருக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கிறதில்லை. இந்த செப்னா என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். அவன் மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு பிரமாண்டமான கல்லறையிலே, அதுவும் தாவீது, பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதுடைய கல்லறை அந்த விசேஷமான கல்லறை, அங்கு தனக்கு ஒரு கல்லறையை வெட்ட வேண்டும். கல்லறை என்ன செய்ய வேண்டும்? இது நல்ல தீர்மானமா அப்படின்னா, அவனுடைய இருதயம் என்ன வாஞ்சித்ததுன்னா, மேட்டிமை, பெருமை. என்ன பெருமை? தாவீதுடைய கல்லறையில என்னுடைய கல்லறை இருக்கிறது. அவன் தன் மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு கல்லறை வேணும், அடக்கம் பண்ண என்பதற்காக அல்ல, தன் பேர் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்பதற்காக,
அவன் ஒரு ராஜா இல்ல. செப்னா என்பவன் யார் என்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஊழியக்காரன். அவன் யார் என்றால் விசாரிப்புக்காரன், பொக்கிஷதாரக்காரன். ராஜாவுடைய பொக்கிஷத்தை பாதுகாக்கிறவன். அவனுக்கு ஒரு உள்ளத்துல என்னன்னா தாவீது இருக்கிற கல்லறையில தனக்கு ஒரு கல்லறை கட்ட வேண்டும். மேட்டிமை, பொறுமை அவன் உள்ளத்திலே தோன்றிட்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த செப்னாவை படிக்கும் போது நீங்கள் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதைத்தான் சாத்தான் பரலோகத்திலே லூசிபர் என்ன நினைத்தான் என்றால் அவன் இருக்கிற இடத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள விருப்பம் இருந்தது. அவருடைய சிங்காசனத்தை எங்க வைக்க வேண்டும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு விருப்பம், இந்த ஒரு பெருமை, மேட்டுமை இந்த செப்னாவுக்குள்ள இருந்ததினாலே கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். ஏசாயா 22வது அதிகாரத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப பரிதாபமான சாபம். அதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது போல எலியாக்கீம் என்பவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமும் அங்கே இருக்கிறது. இந்த 2 ஊழியக்காரனை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஏசாயா 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு. அவனுடைய உள்ளத்தில் இருந்த மேட்டிமையை கர்த்தர் அறிவார். எங்கே கல்லறை கட்ட வேண்டும்? தாவீது இருக்கிற கல்லறையிலே தனக்கு ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்று நினைத்தாரே. செத்ததுக்கு பிற்பாடு தன் பேர் பிரஸ்தாபமாக வேண்டும் நினைத்தானே. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், உன்னை துரத்தி விடுவேன். உன்னை என்ன செய்வேன்? சாத்தானை எங்கிருந்து துரத்தினாரு? பரலோகத்திலிருந்து லூசிபர் துரத்தப்பட்டான், தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாய் கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். நீ இல்லாம போயிருவேன். உன்னை ஆண்டவர் துரத்திடுவார்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றார் என்பதை கவனித்து பாருங்கள். ஏசாயா 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே இன்னும் மேலாக இந்த செப்னாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 22வது அதிகாரத்திலே, ஏசாயா 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை உன் அண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். உன்னை எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவருடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாயிருக்கும். ஆண்டவர் செப்னாவுக்கு சொன்ன ரொம்ப அகோரமான செய்தி என்னன்னா, உன்னை ஆண்டவர் எரிந்து விடுவார், தள்ளி விடுவார், நீ துரத்தப்படுவாய். நீ துரத்தப்பட்ட அந்த இடத்திலே, தேசத்திலே நீ சாவாய். யாருக்கு சொல்றாரு? செப்னாவுக்கு சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 22வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 22வது அதிகாரம் 19வது வசனத்திலே உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். உன் ஸ்தானத்தில் இருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா ஏன் செப்னாவுக்கு இப்படிப்பட்ட எதிரான வார்த்தைகள்? அப்படின்னா இந்த செப்னா என்ன செய்தான்? அவனுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்றால், சத்துருவாகிய பிசாசானவன் லூசிபருடைய உள்ளம் எப்படி இருந்ததோ, எவ்வளவு மேட்டிமையாக இருந்ததோ, என்னென்ன காரியங்கள் இந்த லூசிபர் தன் உள்ளத்தில் நினைத்தானோ அதெல்லாம் இந்த செப்னாவுடைய உள்ளத்திலே இருந்தது. உங்களுக்கு புரிகிறதா எனக்கு அன்பானவர்களே? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுபடியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த லூசிபருடைய எண்ணமும், இந்த லூசிபருடைய வாஞ்சையும், அவனுடைய விருப்பம், அவனுடைய மேட்டுமை, அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அலாதி பிரியம் இந்த செப்னாவுக்கு இருந்தது. இந்த செப்னாவை படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு இருக்குமானால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உள்ளம், மேட்டிமையான உள்ளம்
என் வாழ்க்கையில என் ஜீவத்தை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவரே எங்களுக்காக இந்த திருவிருந்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இப்ப எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 22வது அதிகாரம் 20வது வசனம். அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் இப்பொழுது இரண்டாவது ஒரு மனுஷன், இவனும் இந்த எப்னா கூட வேலை செய்கிறவன், ஒரு ஊழியக்காரன், ஒன்றாக இருக்கிறவர்கள். ஆனால் இந்த செப்னாவுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால், அவன் மேட்டிமையாக இருந்தது, அவன் சாத்தானுடைய உள்ளம் அவனுக்கு இருந்தது, அவன் சத்துருடைய என்னென்ன காரியம் இருந்ததோ அதெல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த எலியாக்கிம் அப்படி அல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, செப்னாவுக்கு அவங்க அப்பா பேர் சொல்லவே இல்லை. செப்னாவுடைய அப்பா யாருன்னே பரிசுத்த வேதத்தில் சொல்லல. ஆனா எலியாக்கிமுடைய அப்பா பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவங்க அப்பா பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சாத்தானை போலவும் லூசிபரை போல நாம இருப்போம் என்று சொன்னா, அப்பா இல்லாதவர்கள். நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த எலியாக்கிம் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவங்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கவனிக்கணும் பிரியமான கர்த்தருடைய வேதத்தை. அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரன், சொல்ல பாருங்க, என் ஊழியக்காரன். அந்த செப்னாவை குறித்து என் ஊழியக்காரன் என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஏசியா தன்னுடைய இந்த எலியாக்கிமை குறித்து சொல்லும் போது, ரெண்டு பேரும் ஒரே ராஜாவுக்கு, எந்த ராஜாவுக்கு நான் வேகமா சொல்ல போறேன், நீங்க அதிர்ச்சி அடைவீர்கள், ஆச்சரியம் அடைய போகிறீர்கள். எந்த ராஜாவுக்கு கீழே இந்த ரெண்டு பேரும் ஊழியம் செய்தார்கள்? ஏன் ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த ரெண்டு பேருக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? எலியாக்கிமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனை நான் அழைத்து, அடுத்து 22வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் வஸ்திரத்தை, யாருடைய வஸ்திரம்? செப்னாவுடைய வஸ்திரத்தை கழற்றி உன் கச்சையால் அவனை இடை கட்டி, அந்த செப்னாவுடைய வஸ்திரத்தையும் அவனுடைய கட்சியையும் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா, எலியாக்கிமுக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, நாம் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக நான் ஏன் செப்னாவை குறித்து படிக்க வேண்டும், நான் ஏன் எலியாவுக்கு குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னார். செப்னாவுடைய வஸ்திரத்தையும் செப்னாவுடைய கட்சியையும் ஆண்டவர் கலற்றி முறிந்து அதை யாருக்கு கொடுக்கிறார்னா, எலியாவுக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அற்புதமான சத்தியத்தை இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஏன் செப்னாவை குறித்தும் எலியாக்கிமை குறித்தும் ஏசாயா பக்தன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? இந்த இருவர் யார்? இவர்கள் எந்த ராஜாவுக்கு பணி செய்தார்கள்? இவர்களை குறித்து நாம் ஏன் இந்த திருவிருந்து ஆராதனை படிக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையை அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். உன்னுடைய அதிகாரம். இவன் யாரு? பொக்கிஷதாரன். எவ்வளவு விசேஷமான அதிகாரம் பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மையான ஒரு பதவி இந்த செப்னாவுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பதவியை, உன் அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போறேன்? எலியாக்கிமுக்கு கொடுக்க போகிறேன். உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். எனக்கு அன்பானவரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. செப்னாவுக்கு எவ்வளவு பயங்கரமான சாபம் இந்த எலியாவுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. அவன் யூதாவுக்கு எப்படி இருப்பான்? தகப்பனாய் இருப்பான். இப்ப எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு தகப்பனாய் இருப்பது யார்? ஒரு ராஜாவுக்கு கீழே ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க, செப்னா எலியாக்கிம். ரெண்டு ஊழியக்காரர்கள், ரெண்டு உக்கிரணக்காரர்கள். ஒருவர் மிக அற்புதமான பொக்கிஷதாரர் செப்னா. எலியாக்கிம் யார் என்றால் அவன் விசாரிப்புக்காரன், பந்தி விசாரிப்புக்காரன். இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு தான் அந்த ராஜா கொடுத்திருந்தாரு. அதுல செப்னா மிக பிரசித்தி பெற்ற அந்த மனிதனாக இருந்திருக்க வேண்டும், உண்மையா இருந்திருக்க வேண்டும், ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் உறுதியா இருக்க வேண்டும். ஆனால் இந்த செப்னா தான் மரிக்கும் போது அடக்கம் பண்ணுவதற்கு தாவீதினுடைய கல்லறையில தனக்கு விருப்பமான ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்று உயிரோடு இருக்கும் போதே அவன் தீர்மானித்தான். அந்த தீர்மானம், அந்த யோசனை எலியாக்கிமுக்கு வரல.
அவன் உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்கு சாட்சியா இருக்க வேண்டும் வாழ்றான். செத்ததுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை பிரபலியமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, உயிரோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகினாலே ஆண்டவர் சொல்கிறார், உன் அதிகாரத்தை, செப்னாவுடைய அதிகாரத்தை யார் கையில கொடுப்பேன்? எலியாக்கின் கையில கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாயிருப்பான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, ஏசாயா 22:22 வசனத்தை வாசிப்போம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை தோளின் மேல் வைப்பேன். எனக்கு தாவீதுடைய கல்லறையில தனக்கு ஒரு கல்லறை இருக்க வேண்டும் நினைச்சவன் செப்னா. ஆனால் எலியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுடைய திறவுகோலை, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இப்போ இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னா, நாம இந்த ஆராதனை துவங்கும் போது நாம் அந்த வசனத்தை வாசித்தோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே எனக்கு அன்பானவர்களே, பிலதெல்பியா திருச்சபையை குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்றால், அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வசனம் இங்க பழைய பாட்டிலே அற்புதமாக எலியாக்கீமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலதெல்பியா சபை 6வது சபை. பிலதெல்பியா சபை குறைவே இல்லாத ஒரு சபை. பிலதெல்பியா சபை அன்பு நிறைந்த சபை, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற சபை, வேத வசனத்தின்படி நடக்கிற சபை. அப்படிப்பட்ட இந்த பிலதெல்பியா சபையில இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும் போது எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், அப்படியானால் எலியாக்கிம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். செப்னா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் லூசிபருக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்பொழுது இந்த 2 பேரும் ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை செஞ்சாங்க. அந்த ராஜா யார் என்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதிகமாக இந்த செப்னா எலியாமுக்கு குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தயவு செய்து ஏசாயா 22வது அதிகாரத்திலே 15 வசனங்களிலிருந்து 25 வசனங்கள் முடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் வாசியுங்கள். இந்த 2 பேரை குறித்து சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் எந்த ராஜாவுக்கு கீழே ஊழியக்காரராக இருந்தார்கள்? எந்த ராஜா அரசாட்சி செய்யும் போது இவர்கள் 2 பேரையும் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஏகன்மார்களே, இவர்கள் யாருடைய ராஜ்யத்திற்கு இருந்தார்கள்? இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு அதுதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். செப்னா லூசிபருக்கு அடையாளமாகவும், லூசிபருடைய குணமும், லூசிபருடைய இருதயமும், லூசிபருடைய மேட்டிமையும், லூசிபர் என்னெல்லாம் செய்தானோ, என்னெல்லாம் நினைச்சானோ பரலோகத்தில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, அதையெல்லாம் இந்த உலகத்துல, இந்த பூமியில ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை செய்த ஒரு ஊழியக்காரன் செப்னா செய்திருக்கிறான். அது போல எலியாக்கிம் என்கிற ஒரு ஊழியக்காரனும் அதே காலத்துல, அதே நேரத்துல, அதே ராஜாவுக்கு கீழே வேலை செய்த ஒருவன். அவன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக, அவன் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனும் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிற அந்த வேத வாக்கியம் இந்த எலியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இல்லையா பிரியமானவர்களே? இன்றைக்கு நாம் தியானிக்கிறது எவ்வளவு அவசியமான சத்தியம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடிகிறதா? எனக்கு அன்பானவர்களே, நாம் வேகமாக இந்த 2 பேர் யாருடைய ஊழியக்காரர் என்றால் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே இந்த செப்னா எலியாவுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எந்த ராஜா இருந்தார் என்றால் எசேக்கியா ராஜா அங்கே யூதா தேசத்திற்கு ராஜாவாக இருக்கிறார். எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவின் காலத்திலே எசேக்கியா அரசாண்ட அந்த ராஜ்ய பாரத்தில்தான் இந்த 2 பேரும் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இந்த எசேக்கியா ராஜா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த பிதாவாகிய தேவன் எசேக்கியாவுக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே அவருக்கு கீழே இருக்கிற 2
ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு எனக்கு அன்பானவர்களே லூசிபர். இந்த ரெண்டு பேரை குறித்து செப்னா எலியாக்கிம் என்பதையும் எசேக்கியா ராஜா எவ்வளவு ஒரு நல்ல ராஜாவாக இருந்திருக்கார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். செப்னா எலியாக்கிம் எசேக்கியா ராஜாவுக்கு கீழே ஊழியக்காரனாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவன் சாத்தானை போலவும் எலியாக்கிம் இயேசு கிறிஸ்துவை போலவும் இருந்திருக்கான் என்று சொன்னால் எசேக்கியா யாரை போல இருந்திருக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனை போல இருந்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான ஒரு ஒப்புமையை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது எசேக்கியா எவ்வளவு நல்ல ராஜா என்பதை நீங்கள் வேதத்திலே பார்க்க வேண்டும். இந்த எசேக்கியாவை போல தாவீதுக்கு அடுத்து இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்த போது யூதயா தேசத்திற்கு ராஜாவாக இருந்ததிலே இந்த எசேக்கியா ராஜா தாவீது என்னெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் எசேக்கியா அவருடைய காலத்திலே செய்திருக்கிறார். அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா எவ்வளவு செம்மையான யூதாவின் ராஜாவாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது போல செம்மையான இருதயம் உடையவராய் இந்த எசேக்கியா ராஜா அவருடைய ராஜ்ய பாரத்தில் இருந்திருக்கிறார். இந்த எசேக்கியா என்றால் என்ன அர்த்தம் என்றால், யெகோவா என் பலன் என்று அர்த்தம். எசேக்கியா என்பதற்கு யெகோவா என் பலன் என்று அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த எசேக்கியாவுடைய தகப்பன் தாயை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த எசேக்கியா எல்லா ராஜாக்களை விட இவன் செம்மையா இருந்தா அப்படின்னா அதற்கு காரணம் இந்த எசேக்கியாவுடைய தாய். எசேக்கியா ராஜாவுடைய தாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த எசேக்கியாவினுடைய தகப்பனார் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த போது, அந்நிய தெய்வத்திற்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, அந்நிய தெய்வத்திடத்தில் குறி கேட்டுக் கொண்டு அந்நிய தெய்வத்தை நாடி செல்லுகிற ஒரு தகப்பனுடைய பிள்ளை எசேக்கியா மாத்திரம் எப்படி தாவீதை போல அவன் வாழ்ந்தான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய தாயார். ஆமென். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தில் தகப்பன் சரியில்லைன்னா அந்த தாய்மார்கள் கண்ணீரோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கிறபடினாலே அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் தகப்பன் வழியில் அல்ல, தாவீதினுடைய வழியிலே அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த தாய். இப்போது அந்த எசேக்கியாவுடைய தாய் பேர் என்னவென்றால், மிக அற்புதமாக வேதம் சொல்கிறது. எசேக்கியாவுடைய தாயினுடைய பெயர் ஆபி. எத்தனை பேருக்கு தெரியும்? எசேக்கியா ராஜா ரொம்ப செம்மையான ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய தாய் பேர் என்னவென்றால் ஆபி என்கிற அபியால். ஆபி என்றால் என்ன அர்த்தம் என்றால், யெகோவா என் தகப்பன். யெகோவா என் தகப்பன். எசேக்கியாவுக்கு யெகோவா என் பலன். அபியால் அல்லது ஆபி என்கிற அவருடைய தாயினுடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்றால், யெகோவா என் தகப்பன் என்ற அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அபியால் அல்லது ஆபி யார் என்றால் அவள் சகரியாவின் மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா யார் என்றால் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற மகன். தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு சகரியாவினுடைய மகனாக இந்த ஆபி இருந்தபடினாலே ஆபி தன் மகன் எசேக்கியாவை அவனுடைய தகப்பனார் எனக்கு அன்பானவர்களே ஆகாசை போல இராமல், அந்நிய தெய்வத்திற்கு வழிபடாமல், யெகோவா தேவனுக்கு வழிபடுகிற ஆராதனை செய்கிறவனாக தன் மகனை வளர்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குழப்பமான சூழ்நிலையில எசேக்கியாவை அந்த தாய் எவ்வளவு அற்புதமாக தாவீதை போல அவன் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அவனை வளர்த்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த எசேக்கியாவுடைய தகப்பன் பேர் ஆகாஸ், அந்நிய தெய்வத்தை வழிபட்டவன். ஆனால் எசேக்கியா செம்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்தவன். 29 வருஷம் அவன் ராஜாவாக, யூதாவுக்கு ராஜாவாக அவன் இருந்திருக்கிறான். பரிசுத்த வேதாகமத்திலே எந்த ராஜாவுக்கும் இல்லாத ஒரு அற்புதமான அதிசயத்தை இந்த ராஜாவுக்கு செய்தார். 15 வருஷம் இந்த ராஜாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. 15 வருஷம்.
வேற எந்த ராஜாவுக்கு கிடைக்காத ஒரு மேலான ஆசீர்வாதம் இயேசுவா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கும் போது, மரிக்கும் தருவாயில் இருக்கும் போது, இந்த இயேசுயா உன் வீட்டை ஒழுங்குபடுத்தி நீ சாது போகிற என்று சொன்ன போது, ஆண்டவர் அந்த இயேசுயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பதாக கர்த்தர் இயேசுயாவுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, 15 வருஷத்துல என்ன செஞ்சுட்டேன், உனக்கு கூட்டி கொடுத்துட்டேன். எந்த ராஜாவுக்கும் 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்படல, எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு கீழே ஊழியம் செய்தவர்கள் தான் இந்த செப்னா, எலியாக்கிம் என்பவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், நம்முடைய தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நாம் செப்னாவாக இருக்கிறோமா அல்லது எலியாக்கிமை போல இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அற்புதமாக இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, செப்னா ஒரு பொக்கிஷதாரர். அவனுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை இருந்தது. நான் பொக்கிஷதாரர் என்பதனாலே அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்தது. எனக்கு எலியாக்கிம் தன்னை தாழ்த்தினான். அவன் ஒரு உக்கிரமக்காரனாக இருந்த போது அவன் தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு இந்த திருமணத்துக்கு வந்து தேவ பிள்ளைகளே, நாம் எலியாக்கிமை போல நம்மை தாழ்த்த வேண்டும். செப்னாவை போல நாம் மேட்டிமை அடையக்கூடாது. நாம் நம்மை மேலாக நம்மை வைக்கக்கூடாது. நாம் எல்லாருக்கும் அடிபணிந்து எல்லாருக்கும் கீழே நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் நினைப்போமே ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில ஏறி இருக்கும்படியாய் செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய, நாம் உயர்ந்த ஸ்தலத்தில ஏறி இருக்க வேண்டும் என்று செப்னா நினைத்தான். அவனை தாழ்த்தி, அவனை தள்ளி, அவனை என்ன செய்தார் என்றால், அவன் அந்த தேசத்துல ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஆனால் எலியாக்கிம் தன்னை தாழ்த்தினபடினாலே அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். இந்த எலியாக்கிம் தன்னை தாழ்த்தினதினாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த செப்னா எதிர்த்து நிற்கிறவனாக காணப்பட்டான். எதிர்த்து நின்றான். யாருக்கு? எசேக்கியா ராஜா, ஒரு நல்ல ராஜாவுக்கு, செம்மையான ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், செனகெரிப்பு ராஜாவோடு சேர்ந்து எசேக்கியாவுக்கு விரோதமாக நின்றான். ஆனால் எலியாக்கிம் அப்படி அல்ல. அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து அந்த ராஜாவுக்கு உகந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். அதனாலதான் செப்னாவுடைய வஸ்திரமும் செப்னாவுடைய கச்சையையும் எலியாவுக்கும் கொடுத்து அவனை உயர்த்தினார். அன்பானவர்களே, அந்த பரலோகத்தில் லூசிபர் தேவனுடைய ஸ்தானத்தை, அந்த உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்த போது அவனை தள்ளி அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிடிக்கலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செப்னா எலியாக்கிமுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை, இந்த செப்னா அதிகாரத்தை இழந்து போனான். லூசிபர் பரலோகத்திலே ஒரு மேலான இடத்திலே வைத்திருந்தார். அவன் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்னாவுடைய அதிகாரமும் செப்னாவுடைய பதவியும் செப்னாவுடைய செல்வமும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எலியாக்கிமுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? இந்த எலியாக்கிம் ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தான், எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தபடினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 4வதாக வேதம் சொல்லுகிறது, அந்த செப்னாவை துரத்தி விடப்பட்டான். செப்னா துரத்தி விடப்பட்டான். இந்த எலியாக்கிம் சேர்த்து கொள்ளப்பட்டான். இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துரத்தி விடப்படுகிறவர்களா, சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களா? செப்னாவுக்கு கோரமான மரணம் வந்தது. எலியாக்கிம் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நன்றி உள்ளவனாய் இருந்தபடினாலே எல்லாவற்றிலும் உயர்த்தி அந்த எலியாக்கிமுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். எலியாமுக்கு கொடுத்த அதிகாரம் எவ்வளவு ஆச்சரியமான அதிகாரம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுது 2 வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். உங்களுக்கு முன்பாக இந்த செப்னா எலியாக்கிம் இருக்கிறது போல, இந்த செப்னா எலியாக்கிம் என்கிற அந்த 2 பேரையும் நாம் இந்த காலவெளியில தியானிப்பது போல, நாம் ஒவ்வொருவருக்கும் முன்னாலே ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? செப்னா எதை தெரிந்து கொண்டான்? ஜீவனை அல்ல, மரணத்தை தெரிந்து கொண்டான். எலியாக்கிம் மரணத்தை அல்ல, நித்திய காலமாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, செப்னா சாபத்தை வரவழைத்தான். எலியாக்கிம் ஆசீர்வாதத்தை ஏங்கினான், ஆசீர்வதிக்கப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 30வது அதிகாரம்
19வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை நாம் பற்றிக்கொள்ள இருக்கிறோம்? செப்னாவை போல சாத்தானுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோமா, அல்லது எலியாக்கிமை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில பற்றி கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? தீர்மானம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை செய்ய போற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, அந்த எலியாக்கிமை போல எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்த வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவன் செப்னா, ஆனால் கர்த்தர் உயர்த்தினது எலியாக்கிம். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த தியானம் உங்கள் உள்ளத்திலே இருக்கட்டும். இந்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.